வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. பெபிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பேர் வந்து ஸ்பர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலை பொறுத்த மட்டும் டெக் சேனல்னால புதிய பொருள் சந்தைக்கு வந்ததுமே உங்களுக்கு டானு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இதில் என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து கோல்டு வாட்ச். கோல்டு மீன்ஸ் வந்து ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த மட்டும் மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கும். ஆனால் கோல்டு கலரில் கிடைக்கிறது அபூர்வம். ஒரு சில பிராண்டு மட்டும் தான் லான்ச் பண்ணுவாங்க. இவங்க ப்ளூடூத் காலிங்கோட கோல்டு எடிஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் வந்து 2700 ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். எம்ஆர்பி வந்து 3000 கிட்ட, 3000 இல்லை 4500 ஏதோ வருது. அவ்வளோதான் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. 2000 இந்த வாட்சை வாங்கிக்கலாம். அதுக்கான கூப்பன் கோடு உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பார்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் மெனுக்குள்ளாடி என்னென்ன விஷயங்கள் தந்துருக்காங்க, இது ஒர்த்தா இல்லைங்கிறத ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டானு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், அப்புறம் டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பார்த்துப்பீங்க. டாப்பில் ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சு. அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள்னு சொல்ல முடியாது, ஏன்னா டாக் டைப்பில் தந்துருக்குறாங்க. சார்ஜிங் டாக் தந்துருக்குறாங்க. அதாவது அழுத்தி அதில் வைக்க வேண்டியது இருக்கும். அப்புறமா யூசர் மேனுவல், கேரண்டி கார்டு, 1 இயர் கேரண்டி தராங்க. இந்த 1 இயரில் உங்களுக்கு ஏதாவது வாட்ச் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக பிராண்டுக்கிட்ட இருந்து கொடுத்து புதிய வாட்சே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரண்டி தராங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். வாட்ச் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு கலர், அதான் ஹைலைட்டு. சிலர் வந்து கோல்டு வாட்ச் விரும்புவாங்க, அவங்களுக்கு வந்து செட் ஆகக்கூடிய வாட்சஸ். மற்றபடி டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா 1.7 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. நார்மல் ஸ்டாண்டர்டான ப்ளூடூத் வெர்ஷன், ப்ளூடூத் காலிங் இதில் இருக்குது. அந்த மாதிரி வசதி. அப்புறம் ஒரு ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன வசதிகள் இருக்குமோ எல்லாமே தந்திருப்பாங்க. அவ்வளோதான் நண்பா. இனி ஸ்வைப்பிங் ஆப்ஷன் காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். அதாவது அதிகப்படியான ஸ்மார்ட் வாட்ச் நம்ம சேனலில் தான் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். எல்லாமே ரிவ்யூ பண்ணும்போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 20-30 வாட்சை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இதில் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா டாப் டு பாட்டம் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜஸ், நோட்டிஃபிகேஷன்லாம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறமா லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டிக்குள்ளாடி போயிடுது. அந்த தினத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. அப்புறம் பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. மேஜரான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதில் வந்துடுது. நண்பா, இதுக்கப்புறமா ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிடுது. அங்கே போனீங்கன்னா டாப்பில் உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஹெல்த் மானிட்டரிங், ஃபோன் கால் பேசக்கூடிய வசதி இருக்கிறதுனால டைலர் தந்துருக்குறாங்க. அப்புறமா ஃபோன் புக் இருக்குது. அப்புறம் ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், கேமரா ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், வெதர் அப்டேட்டு, நோட்டிஃபிகேஷன், அப்புறம் ஸ்டாப் வாட்ச்சு, ஃபைண்ட். அதாவது ஃபோன் எங்கேயா மறந்து வச்சுட்டிங்கன்னா இந்த வாட்ச் மூலிமா டேப் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். வாட்ச் எங்கேயாவது மறந்து வச்சிங்கன்னா ஃபோனில் போய் டேப் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அந்த மாதிரி வசதிகள் இருக்குது. அப்புறம் செட்டிங்ஸில் போனீங்கன்னா மெனு ஸ்டைல்ஸ் 2 விதமான இருக்குது. லிஸ்ட்டு, கிரிட், அவ்வளோதான். ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு பட்ஜெட் ரேட்டு ப்ளஸ் வந்து ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்குது. அவ்வளோதான். நம்ம இந்த ரிவ்யூ பார்த்தனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 தள்ளுபடி கிடைக்கும். இவங்களோட அஃபிஷியல் ப்ரைஸிங் வந்து 2999 போட்டிருக்காங்க செல்லிங் ப்ரைஸு. எம்ஆர்பி வந்து 4400 சம்திங் ஏதோ போட்டிருக்காங்க. கூப்பன் கோடு நான் கீழே கொடுக்குறேன். டிடிஜி 700ங்கிற கூப்பன் கோடை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பை பண்ணுற ரொம்ப சிம்பிள். www.cardquick.com போனதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே எங்கே ஸ்மார்ட் வாட்ச் வருதுங்கிறத பாருங்கள். அதில் பெபிள் ஸ்பார்க் SPARK அந்த வாட்ச் எங்கே இருக்குங்கிறத பாருங்கள். வாட்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட் டு கார்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கார்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் செக் அவுட் கொடுக்கும்போது ஒரு கூப்பன் கோட், ப்ரோமோ கோடு என்டர் பண்ணுறதுக்கு பாக்ஸ் வரும். அதில் டிடிஜி 700 டைப் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 700 தள்ளுபடி கிடைக்கும். இந்த வாட்சை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2000 வாங்கிக்கலாம். ஸோ நிறைய காசு இதில் வந்து சேவ் ஆகுது. அவ்வளோதான். என்ஜாய் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அதிகப்படியான சப்போர்ட் வந்து கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள் வந்து VLE சொசைட்டி மூலிமா பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ அதிகபட்ச நல்லது பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.